செல்வ, எனக்கும் சங்கீதாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க போறீங்க? அதானே சார்? ஆமா, காதலிச்சோம். உங்களை எப்படி ஒரு திருவிழா அன்னைக்கு சந்திச்சனோ அதே மாதிரி ஒரு திருவிழால தான் சங்கீதாவையும் சந்திச்சேன். வாங்க சார் வாங்க. ஒரு சில சோப்பு தண்ணி எவ்வளவு பெரிய பப்புள் ஆகுது பாத்தீங்களா? இதை உடைக்காம போதுனா 5 ரூபா கட்டினா 10, 10 ரூபா கட்டினா 20. கட்டுறேன் வந்தா 100. கொண்டாயா? ஏய் 100 வாங்கிட்டம்பா. நைட் ஆஃப் வாங்கி 1/4 பிரிச்சுக்கலாம். டேய், அவளை பாத்தியா? எவள? அதான் அந்த பபுள்ல தெரிஞ்சாலே. ஐயோ, பபுளுக்குள்ள பொண்ணு தெரியுதா? யோ அரமண்ட, பபுளுக்குள்ள பொண்ணு தெரியுதாமே? ஐயோ, தெரிஞ்சிருந்தா நானும் ஊதிருப்பனே. டேய், பார்த்தவன பச்சக்குன்னு மனசுல பதியும்னு சொல்லுவாங்களே, மகாலட்சுமி. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு முகம். இல்லவ சொல்லிட்டே இல்ல, கவலையை விடு. திருவிழா முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீ காற்று, நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை, நான் பூமி, எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீ இரவு, நான் விண்மீன், நீ இருக்கும் வரை தான் நான் இருப்பேன். நீ அலை, நான் கரை, என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ உடல். கவிதை கவிதை என்னது இல்லைங்க, என்னோடது. சங்கீதா? நான் தான். அது என் காலேஜ் மேகசினுக்கு எழுதினது. அது எப்படி? கடலை வாங்கின பேப்பர்ல இருந்தது, நல்லா இருந்ததுன்னு படிச்சேன். இந்தாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. சங்கீதா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க சிலுவை தானே? ஆமா. உங்களை லாசர் கூட பாத்திருக்கேன். எப்பாவது அவர் கூட கார்ல போவேன். ஐ எம் கௌரி, சங்கீதாவோட அக்கா. ஓகே, பாய். வா. இந்தாங்க பேசினாங்க போறாங்க. இன்னங்கடா? அதான் அந்த பபுள். மகாலட்சுமி. நான் சொல்றேன். உன் பபுள் பார்ட்டி வீடு இருக்கிறது கண்ணதி தெரு. அப்பா பேரு பெருமாள், உப்பளம் வச்சிருக்காரு. அம்மா பேரு ஏதோ ஒண்ணு. அக்கா பேரு கௌரி, விட. அதான்டா விதவை. உன் ஆளுடைய பேரு சங்கீதா. அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்ணது ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல.